தொப்பை கழட்டு. நீ எதுக்கே பார்பர் ஷாப்புக்கு வந்த? இந்த இடத்துக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? ஸ்டெப் கட்டிங் தான். ஸ்டெப்ல எப்படி கொத்த சொல்றியா? அப்படியே சிமெண்ட் வச்சு பூச்சிரு. பார், நீ எல்லாம் பல இடங்கள்ல படுத்து தூங்காத. அரைக்கிற இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவானுங்க. டேய், இந்தா மேல படங்க. படா பாடா எங்கடா வெட்டுறது? போடா போடா. வாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் என் கடைக்கு வந்துதான் ஆகணும். நல்ல ஒரு வெட்டுனே. கட்டிங்கிட்டாதரா. அப்புறம் தேர்தல்ல உங்க ஆளு ஜெயிச்சிருவாரா? தேர்தல் வர்ற வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இருப்பான்? ஒரு இடைத்தேர்தல் வராமலா போகுது. நாங்க ஜெயிச்சுட்டு போறோம். இடைத்தேர்தல் எப்படியா வரும்? ஜெயிச்ச ஆளுதான் தாங்கான ஆளாச்ச. என்னையா தாங்கு? மனிதனோட காயத்தை சொல்ல முடியாதுயா. காயத்தை பட்டு அந்த ஆள் சொன்னாக்கா ஏன் கண்ணத்துல காயத்தை போட்டு என்ன வெட்டி பாத்து பண்றான். எங்க கட்டி புழங்குற இடத்துல அந்த ஆள் காயங்கன்னு பேசலாமா? நீங்க சேவிங் பண்ணும்போது இடையில சத்தம் வரக்கூடாது. அப்படி வந்தா முகத்தை கொத்தி போடுவேன். பண்றா எங்க ரத்தம் இவ்வளவு சிறப்பா இருக்கே. இது என்ன குரூப்? எதுக்கு? பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தேவைப்படுது. நீங்க இருக்கிற இடத்துக்கு சொன்னீங்கன்னா நீங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களே ஆள் வச்சு அடிச்சு எடுத்துக்குவாங்க. சரி, கிடைத்தது வரும். அதுல உங்க ஆள் ஜெயிப்பான்னு எந்த நம்பிக்கையிலையா சொல்றேன்? ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன். நான் சொல்றேன்யா, உங்க ஆள் ஜெயிக்க மாட்டான். நிச்சயமா சொல்றேன், எங்க ஆள் ஜெயிக்கிறான். கொடாக்கு தானே கொடா மறையா யாரா ஆயுதங்கள் புழங்குற இடம். தயவு செஞ்சு இங்க சண்டை போட்டுக்காதீங்க. பெரிய டேங்கி, பீரங்கி, அணுக்குண்டு, ஏவுகணை இதெல்லாம் புழங்குற இடம் உன் கடை. 2 கத்தி 2 கத்திரிக்காய் வச்சுட்டு போர்க்கருவிகள் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆயுதங்கள் புழங்குற இடமா இது? இவங்க சண்டைக்கு காரணம் நீங்க என்ன? நான் காரணம்? அரசியல் பேசக்கூடாது போட மாட்டிட்டு நீங்க ஏன் பேசுனீங்க? நான் எப்ப அரசியல் பேசுனேன்? நீங்க தானே கேட்டீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. ஓ, அது அரசியலா? போடா மறையா. குதிரை போறவங்களை கொடுத்தா யார் ஜெயிப்பான்னு கேட்கறோம். சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேட்கறோம். அது அரசியல் இவங்க நினைச்சுட்டா ஏன் தப்பா? அண்ணே, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன? கட்டி பிடிச்சவன் கையே திறங்கு வந்தவன் கையே சும்மா இருக்காதான். அது மாதிரி வாய். என் வாய் திறங்க வந்து நான் கத்திரி எடுத்துட்டா யாரை எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. அண்ணே, எல்லாரும் போயிட்டாங்களே, இப்ப யாருக்கு யார் செய்யறது? எனக்கு நீ செய்ய, உனக்கு நான் செய்யறேன். எப்படி நடக்குது? ஏதோ சம்பளத்தெல்லாம் ஓட்டிட்டாங்க போட்டுருக்கு. சம்பளத்தை ஓட்டிட்டாங்க, மில்லையும் இழுத்து பூட்டிட்டாங்க. அந்த மில்லுல வேலை செய்யறதை விட எங்கேயாச்சும் போய் சரைக்கலாம். இந்த செய்ய செய்ய ஒரு தமாஷுக்கு சொன்னா கத்திக்கு தோலுக்கு இடையில இல்லையா தமாசு? இதுதான சீரியஸ். எங்க இந்த ஆளு காயப்படாம செய்ய. என்ன இது புது ஆள் கையில கட்டியை கொடுத்து விளையாடுற? நான் அவர்கிட்ட செஞ்சுக்க மாட்டேன். பின்ன இந்த ஆள் இந்த வார்த்தை சொல்லலாமா சார்? சொன்னா அவர்கிட்ட சண்டை போடு. என்னையா வம்புக்கு இருக்கிற? நாங்க சொல்றோம் ஐயா, இந்த வேலை செய்யறதை விட ஒரு மில்லுல வேலை செய்யலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு இன்ஜினியர் ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு டாக்டர் ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு எம்எல்ஏ ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு மந்திரி ஆகலாம்னு எங்களே வம்புக்கு இருக்கிறீங்க. நாங்க எல்லாம் இழிச்ச வாயுங்களா? ஒரு மாசம் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணா நீங்க அத்தனை பேரு நாடி போயிடுவீங்க. தாடியில ஜட பின்னி பூ வைக்கிற அளவுக்கு வந்துருவீங்க. ஏங்க குழந்தைக்கு கட்டிங்க சேவிங்க என்னங்க இது? இதுவே குழந்தை சேவிங்க எப்படி? கட்டிங்க தான் விடுங்க, அவன் பண்ணுவான். பண்றான் இல்லன்னு வருங்காலத்துல எப்படி சேவிங் தானே பண்ண போகுது? வருங்காலத்துல பண்ணணும், இப்ப பண்ணக்கூடாது. இது பாரு, குழந்தைக்கெல்லாம் கட்டிங் பண்ணணும்னா குழந்தைய சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும். அதான் அவன் மூஞ்சிக்கு வராத பயம் காட்டு. இது என்னன்னு இப்ப பாருங்க. எனக்கே பயமா இருக்கடா, குழந்தைய முடிஞ்சிருக்கு போட்டிருக்க. அண்ணா லெட்டர் வந்துருக்கு. என்னென்ன லெட்டரு? இல்ல லெட்டர். லெட்டரா? அன்புள்ள தம்பிக்கு, நீ உடனே வராவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். என் மகளை உனக்கு பெண் பேசி முடிக்க உடனே வந்து சேரவும். இப்படிக்கு முத்தாய். முத்தாய், நீ கடை பார்க்க, நான் உடனே ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வர்றேன். என்னங்க இது பாதியில விட்டுட்டு போறீங்க? வந்து செய்யறேன், 2 நாள் தானே பொறுத்துக்க. செய்டா. என்னையா அது இங்க பாதி அங்க பாதி செஞ்சுட்டு இருக்க? அப்ப நீயே செஞ்சுக்க. இல்லக்கா, நீ பாட்டுக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் போட்டுற, எனக்கு கையும் ஓடல. ஏண்டா தம்பி சின்ன கண்ணு, எல்லாரும் கையும் ஓடல காலும் ஓடலன்னு தான் சொல்லுவாங்க. நீ கையும் ஓடலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்லாம நிறுத்திட்ட. நமக்கு கை வேலை தானக்கா. காலாலையா முடி வெட்டுறேன், காலாலையா சேவிங் பண்றேன். காலு ஓடலன்னு சேர்த்து சொல்றாங்க, அது யாரு மாமா? அது எவனோ நொண்டியா இருப்பான். அட 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 அட, 2 பேரும் இப்படி பேசிக்கிறத பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்சி கண்கொள்ளாம தான் இருக்கு. நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ஊருக்கார குடும்பம் எல்லாம் என் கையில் இருக்கு. 10வது கடை ஒரு எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவன் ஊருக்கு தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி
அப்ப யாரு மகையாரு அடையாளம் தெரியாம அறையிறானுங்க. தம்பி கண்ணு தாதாவை பாருப்பா, கை கொசரமா வளர்ந்துருச்சு. இப்ப கைக்கு ஒசரமா வளர்ந்துருக்கான், கைக்கு அகலமா வளர்ந்துருக்கான். அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒரு பூதத்தை பெற்று வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான், பரலோகத்துக்கே போவான். உனக்கு வேற வேலை இல்ல. தாயும் மகளும் தனியா இருக்கமென்ட்டு போறான் வர்றவனுக்கு இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க. யாரு? நம்ம வீட்டு. அதுவும் இந்த பீப்பாய பார்த்து. அக்கா, பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமே இவளை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? 2 குடம் தண்ணி ஊத்தி வை, அப்பப்ப மொண்டு குடிச்சுக்கலாம். ஆமா 15 பவுன் நகை போடுறேன், ரொக்கமா 20,000 தர்றேன். இதெல்லாம் கொடுத்தாதான் இவளை கட்டிக்க முடியும். கையிலுக்கு நேரமாச்சு, நான் போய் லெட்டர் போடுறேன். நல்லபடியா லெட்டர் போடு. ராதாவை நீ கட்டிக்கல, என் முடிவே வேறையா இருக்கும். இவளை நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறையா இருக்கும். தம்பி வாங்க வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பயல் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க. வயிறு பத்தி எரிஞ்சா எதை வச்சு அணைப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இதை ஊத்தி அணைங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கீங்கண்ணே. இனிமேல் உங்களுக்கு கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்காந்து கடிச்சு வச்சு போலாம்னா அப்படி இல்லைண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்னும் சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு கை வலிக்கல. வெடிக்குற வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போறான். இந்தாப்பா ஒரு இளநீ கேட்டுக்குங்கம்மா. உள்ளே பத்தா கண்ணீர், என்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அதை கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தட்டு ஊத்தியில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறான். என்னப்பா புள்ளைய பெற்றாதான் கண்ணீர் இல்ல, இளநீரும் உப்பு கிடைக்குது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்கார்றாங்கல்ல, இங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அதை புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு கிடைக்காது. சரி பேசாதப்படுவா. ஏன்பா ஒரு இளநீ என்ன 5 வாங்க. 5 ரூபாயா? என்ன பாட்டு அநியாயம் இருக்கு. எதுக்கு அநியாயம்? பொழுது சாஞ்சா போதும் 33 ரூபா கொடுத்து போட்டு வாங்கி குடிக்கிறீங்க, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போத என்னன்னா, அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு இந்தாப்பா வழிச்சா 2 லிட்டருப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. என்னப்பா இது வழிச்சா 2 கேட்டா எடுத்து வச்சுட்டியே. இந்தாப்பா நீ அது வழிச்சா ஒரு 2 லிட்டருப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 கேட்டா மொறுச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கு 7 வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க, நான் காசு கொடுக்கல. நல்ல ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாது. அண்ணே அண்ணே வழிக்க வேண்டாண்ணே, தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூட தேங்காய் போடுவாங்க, பொறுக்கிட்டு போடா போடா. இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளவு கடைக்கு எவ்வளவு வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வலிக்கா வந்தீங்க பொட்டு விட்டுருவேன். அண்ணே வலிக்காம இந்த பாரு வலிக்க ஒட்டு மூளையை உறிஞ்சு போடுவேன். இல்ல என்ன கேட்கறேன், கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2,000 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறையா? வேற பாடுறேன். என்ன அது ஊழல்னே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் போற கூடவே இருக்கிறேன். மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. ஏப்பா இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோச கயிறோ தெரியாது,
ஒவ்வொரு நாளும் இலைய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. ஏய், காருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? என்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகும்னு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. ஐயா, நம்ம மேல ரொம்ப விசுவாசம் சொல்லிட்டு இருக்கட்டும். கடைக்காரன் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிக்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையும் ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சு. இளநீ எப்படி வந்துச்சு? என்ன மரத்துல இருந்து புடுங்கினதுதான். பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு நான் எதுக்கு ஐடியா கேட்கிறேன்? எனக்கு மூளை இல்ல. இல்ல, உன் மூளை தானே வரிசையா கசா கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அவன் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்துக்கு அவனு 5 ரூபா கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய் இருடா, அவசரப்படாத. கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். சரியா? இருடா. நாங்க என்னது டயர் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திர டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, கோசியில் இளநீ எடுத்தா 8 ரூபா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போதுன்னு சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடியாது, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அப்புறம் ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தர். நீ என்ன பெரிய கட்சியா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்காக மன்னிக்கிறேன். இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு, சொந்த காலில் நின்று பொறுப்பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன காடு வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநில எவ்வளவு நேரம் உறிஞ்சுட? போடா போடா. இப்படி பேசுறாங்க கடவுள். அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் கட்டாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனுதான் எந்த எவனும் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேச அவன் எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தாகிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க உடம்பு பண்றேன். இங்க இல்லைன்னா நான் பழனிக்கு போறேன், அங்கேயும் தோர்த்துனா, திருப்பதி போறேன், அங்கேயும் தோர்த்துனா போறேன். ஆனா அங்கேயும் தோர்த்துனா. அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லைன்னா இனிமே வெளியே போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவ்வையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் பிரிஞ்சு கிடையாது. போங்கண்ணே. பிஸ்னஸ் ஆடாது. லட்சக்கணக்கில்